ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபுல் பிளாங்க். நான் உங்கள் சிவம். இன்னைக்கு நம்ம கணக்கானம் காலங்கள் சீசன் 3 எபிசோட் 61 இருந்து 64 வரைக்கும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த 4 எபிசோட் பத்தி தாங்க ரிவ்யூ பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்குற வியூவர்ஸ், நம்ம சேனல் ஃபுல் பிளாங்கை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். கணக்கானம் காலங்கள் சீசன் 3 போன வீக் எதோட முடிச்சிருந்தாங்கன்னா, நம்ம சசிகுமார் ஊர்ல கெடா வெட்டு. ஸோ அவர் எல்லா பசங்களையும் கூட்டிட்டு போகணும் குணா சார்கிட்ட கேட்கும்போது அவர் நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் வாங்கிட்டு வர சொல்றாங்க பேரண்ட்ஸ் இருந்து. ஸோ எல்லார்ட்டையும் போய் அதை கன்வே பண்றாங்க. அதோட தாங்க போன வீக்கோட எபிசோட் முடிச்சிருந்தாங்க. எபிசோட் 61 பேரண்ட்ஸ் கன்சர்ன். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம சக்தி அவங்க அப்பா கிட்ட கேட்கறாருங்க. 2 பேரும் வண்டியில போயிட்டு இருக்காங்க. சசிகுமார் ஊர்ல திருவிழா வருதுப்பா, எங்க எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கான், கண்டிப்பா வர சொல்லியிருக்கான் அப்படின்னு. உனக்கு போகணுமாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வராங்க, நானும் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி போயிட்டு வாப்பா, என்னப்பா எவ்வளோ செலவாகும்னு கேட்குறாங்க. இல்லப்பா அதெல்லாம் சசிகுமாரே பார்த்துக்குவான்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிதான் சொல்லுவான்ப்பா, நீ எதுக்கு சிரமம் கொடுக்குற, நீ போகும்போது சொல்லு, நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்றாருங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம குணா சார்ட்டையும் மலர் மிஸ்டையும் மகா பர்மிஷன் கேட்க போறாங்க. அப்ப ஜீவா சார் என்ன சொல்றாருன்னா, மகா உனக்கு இருக்க பிரச்சனைகள் இதெல்லாம் தேவையாமா, நீ இங்கே இருமா அப்படின்னு. அப்ப மலர் மிஸ் என்ன சொல்றாங்கன்னா, என்ன குணா ஜியா நீங்க இப்படி பேசுறீங்க, அவளுக்கும் போகணும்னு ஆசை இருக்காதா, இந்த வயசுல தான் என்ஜாய் பண்ண முடியும், யாருக்கு தான் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்ப குணா சார் அவங்க அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கறாங்க. மகா அம்மா போயிட்டு வர சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வராங்களே, பத்திரமா இருந்துக்குவா சார், அனுப்புங்கன்னு சொல்றாங்க. அப்ப குணா சார் சொல்றாரு, சரிம்மா பத்திரமா போயிட்டு வா, ஜாக்கிரதையா இருமா அப்படின்னு சொல்றாங்க. சரி சார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹாஸ்டல்ல பசங்க எல்லாருமே பர்மிஷன் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஏகாம்பரம் அவங்க அப்பாட்ட அடம் பிடிச்சி பர்மிஷன் கேட்கறாரு. அவரும் போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. அப்ப ஜான் வீட்டுல கேட்டதுக்கு நானும் கேட்டுறேன்டா, புஜி பாபு வீட்டுல எல்லார் வீட்லயும் பர்மிஷன் கொடுக்குறாங்க. அடுத்த நம்ம ஜனனி பூஜா வீட்டுல பேசுறாங்க. அப்பா நான் பாத்துக்குவான்ப்பா, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நான் பத்திரமா பூஜாவை கூட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வீட்லயுமே பர்மிஷன் கேட்டுட்டாங்க. அடுத்தது நம்ம மதி அவங்க அம்மாட்ட கேட்கறாங்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்ன 5 நாள் டூர் போறியா, எப்படி உன்னை விட முடியும், காலம் கெட்டு போயிருக்குன்றாங்க. இல்லம்மா பொண்ணுங்க எல்லாரும் வராங்க அப்படின்னு. நிக்கிதா வராளான்னு. ஆமா அப்படின்னு. சரி நான் சைன் போடுறேன்டாங்க. அப்போ யாமினி வீட்டில் அவங்க அம்மா விடமாட்டேன்னு சொல்றாங்க. இல்லை விடமாட்டேன், நமக்கு இருக்க இதுக்கு இதெல்லாம் டூர்லாம் போகணுமா, நீ ஒழுங்கா படிக்கிறது கூட இல்லை இப்போலாம் அப்படின்னு. அம்மா அதெல்லாம் நான் நல்லா படிச்சிருவோமா அப்படின்னு. அப்போ மதி போய் கேட்குறாங்க, நீங்க விடுங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேனே. அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாமினி வீட்லேயும் விடுறாங்க. ஸோ மதி நிக்கிதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நிக்கிதா உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கேட்குறாங்க, யாருமா இந்த டைமில் அப்படின்னு. மதி தான்ப்பா கூப்பிட்றானே. அப்போ மதி கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் டூருக்கு வரல, நீங்கள் ஜாலியாக போயிட்டு வாங்கன்னு. மதி என்ன சொல்கிறாங்கன்னா, சக்தி கிட்ட நீ வரேன்னு தானே சொன்ன அப்படின்னு. இல்லை அப்படி சொன்னால் அவன் வருவாங்கிறதுக்காக நான் சொன்னேன், வேணாம் நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு. இப்போ உங்கள் அப்பாவோட தானே பிரச்சனை இரு அப்படின்னு சொல்லிட்டு மதி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இல்லைம்மா நீங்களாம் போயிட்டு வாங்க, என் பொண்ணு வரமாட்டா, அவள் படிக்கணும்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அப்போ நிக்கிதாவோட அம்மா கூப்பிட்றாங்க. அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுங்க, அவள் இன்னும் ரியாலிட்டிலே வரல, ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அவளுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும், எத்தனை நாள் தான் இப்படியே இருப்பீங்கன்னு. அப்போ நிக்கிதா கிட்ட கேட்குறாரு அவங்க அப்பா. இல்லைப்பா அவங்களுக்கு வேணான்னா வேணான்னு. இல்லைம்மா உனக்கு போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கானுன்னு. ஆமாப்பா எல்லாரும் போகிறாங்களா அப்படின்னு. சரிம்மா நீ போயிட்டு வா, ஆனால் நீ போயிட்டு திரும்பி நல்லா படிக்கணும் அப்படின்னு. கண்டிப்பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட தாங்க இந்த எபிசோட் முடியும். எபிசோட் 62 போர்டிங் டைம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம சசிகுமார், ஜானு, ஏகாம்பரம், புஜி பாபுலாம் எல்லார்ட்டையும் லெட்டரை கேட்டு முன்னாடி நிற்கிறாங்க. சசிகுமார் என்ன சொல்றாரு, எங்க ஊருக்கு வாங்க, எங்க ஊர் பெருமையெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், எல்லார் வீட்லயும் ஓகே தானே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், ஜம்முன்னு போயிட்டு ஜம்முன்னு வரோம் கலக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஜீவா சார் உள்ள வந்துடுறாருங்க கிளாஸ்க்குள்ள. டே என்னடா அதுக்குள்ள இது பண்ணிட்டு இருக்கீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல சார் லெட்டரை வாங்கிட்டு இருந்தான், எல்லார்ட்டையும் பேரண்ட்ஸ்ட வாங்கிட்டு வர சொன்னீங்களேன்னு. எங்க கொடு அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லார்ட்டையும் கேட்குறாங்க. என்னடா எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, ஒத்துக்கிட்டாங்களா உங்க வீட்டில், இல்லை நீங்களே சைன் போட்டீங்களான்னு. இப்போ மதி சொல்றாங்க, இல்லை சார் எங்க அம்மா சொல்லி தான் நான் இது பண்ணேன். இல்லம்மா இவனெல்லாம் பார்த்தா டவுட்டா இருக்குன்னு. ஜான் லெட்டர் படிக்கிறாருங்க. ஜான் லீவ் லெட்டர் எழுதி வச்சிருக்காரு. அதுக்கு ஜீவா சார் சொல்றாரு, என்னடா லீவ் லெட்டர் எழுதி வச்சிருக்கேன்னா. அதே ஞாபகத்தில் எழுதிட்டேன் சார் நான், என்னதானோ சரி நான் குணா சார்கிட்ட கொடுக்குறேன், அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலான்னு சொல்லி கிளம்புறாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சசிகுமார் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றாரு ரெஸ்ட் ரூம்ல இருந்துட்டு. அப்பா பசங்க எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரியே கூட்டிட்டு வரேன், ஏற்பாடுலாம் பயங்கரமா பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்பா நீ கூட்டிட்டு வாடா, நம்ம யாருன்னு காட்டிடும்டா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல எல்லாரும் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஜான் கேட்கறாரு, எப்படா வரும் பஸ்ன்னு. டேய் ராவு காலண்டா, வெயிட் பண்றா, பஸ் வந்துரும்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒருத்தங்களா வராங்க. அப்ப சக்தி கேங் லேட்டா கேட்கறாங்க, ஏன் சக்தி இவ்வளோ லேட்டா வர அப்படின்னு. இந்த இவன் தான் எல்லாம் வர வழியில எல்லாத்தையும் வாங்கிட்டு வரான் மகேஷ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாரும் பஸ் வரதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம மதி கிட்ட நம்ம பிரியா என்ன சொல்றாங்கன்னா, சக்தி எப்படியாவது உன் பக்கத்துல உட்கார வச்சிரு,
ஜாலியாக பேசிட்டே வாங்க இந்த ட்ரிப்பில், அப்போ தான் என்ஜாய் பண்ண முடியும் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியா வந்து யாமினிட்ட சொல்கிறாங்க, நீ எப்படியாவது அவனை உன் பக்கத்தில் உட்கார வச்சு மதுரை போகிற வரைக்கும் பேசிக்கிட்டே வாங்க ஜாலியாக அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் பஸ்ஸு வந்தோடனே எல்லாரும் உள்ளே ஏறுறாங்க. அப்போ நம்ம யாமினி தனியாக, மதி தனியாக உட்காந்தோன்னே சக்தி உள்ளே போனேன்னு, நீங்கள் என்ன தனித்தனியாக உட்காந்துருக்கீங்கன்னு, இங்கே வா சக்தி உனக்கு சன்செட் தெரியும்னு யாமினி சொல்கிறாங்க. மதி சொல்கிறாங்க, இங்கே வா நம்ம பேசிகிட்டே போகலான்னு. ஐயோ நீங்கள் 2 பேரும் ஒன்றா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிதா அங்கே யாரும் வரல, நான் அங்கே வரேன்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. எல்லாரும் பஸ்ஸில் ஏறுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. எபிசோட் 63 த ஜேர்னி. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம மகா வந்து கார்த்தியை கூப்பிடுறாங்க. இங்கே வந்து உட்காரு கார்த்தி அப்படின்னு சொல்லி கார்த்தியை உட்காடுறாங்க. பின்னாடி இருந்து நம்ம புஜ்ஜி பாபு ஜான்லாம் கார்த்தியை கலாய்க்கிறாங்க. என்னடா சின்ன வயசுலேருந்து நம்மளாம் ஒன்றா தாண்டா இருந்தோம், இங்கே வாடனே. அப்போ கார்த்தி என்ன சொல்கிறாருன்னா, இவனுங்க விட மாட்டானுங்க, நான் அங்கேயே போய் உட்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் எடுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷ் வந்து ஒரு இடத்துலையும் பஸ்ஸை நிப்பாட்ட சொல்லிகிட்டே இருக்காருங்க. அப்போ இவங்க எல்லாம் டென்ஷன் ஆகிறாங்க, டே யாரா இவன் இப்போ தாண்டி நிப்பாட்ட சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ புஜ்ஜி பாபு மட்டும் சைலண்ட்டாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேனே. இவங்க எல்லாரும் ஒரு பிளான் போட்டு சசி என்ன சொல்கிறாருன்னா, டே டிரைவர்கிட்ட போய் கேள்றா எப்போ மதுரை போவோன்னு, ரொம்ப நேரமாக போயிட்டு இருக்காரா அப்படின்னு. அவ்வளோதானே, நான் தான் தைரியமான ஆளாச்சு, நான் போய் கேட்குறேன்டா இருடா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாருங்க. கேட்டேனே வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. டிரைவர் வந்து செம்ம காண்டாயிடுறாரு. அப்போ வந்து நம்ம சசிகுமார்கிட்ட வந்து பூஜா கேட்குறாங்க, ஏன் போட்டு இப்படி அடிக்குது புஜ்ஜி பாபுவை, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு சசிகுமார் சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை, எப்பயுமே டிரைவர்கிட்ட வந்து இன்னும் எவ்வளோ நேரத்தில் போவோன்னு கேட்கக்கூடாது, அது அபசகுணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் ஏறுறாங்க. பயங்கரமாக வந்து போர் அடிக்கிறானா எல்லாரும் டம்ஷராக்ஸ் அது இதுன்னு சொல்லி டான்ஸ் அது இதுன்னு சொல்லி பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு வராங்க. அப்போ ஒரு ஹோட்டலில் போய் நிப்பாட்டுறாங்க. இந்த எல்லா சீக்வன்ஸுக்கும் நடுவில் இந்த அழகான ஒரு சாங் ஒன்று போட்டிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் வந்து டாபாவில் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து யாமினி கிட்ட சக்தி கேட்குறாங்க, உங்கள் வீட்டில் எப்படி விட்டாங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு விடலை, அப்புறம் மதி கேட்டால் விட்டுட்டாங்கன்னு. அப்போ பிரியா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மதி கிட்ட, நீ எப்படியாவது சக்தி பக்கத்தில் போய் உட்காந்துரு, இதுதான் சான்ஸ்னே, சரி நீ போய் சீட்டை போட்டுரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா வந்து யாமினி பக்கத்தில் சக்தியை உட்காந்துட்டாங்க. நம்ம சசிகுமாரும் பூஜாவும் பேசிட்டே வராங்க. ஏய் சூப்பராக இருக்கு உங்கள் ஊர் அப்படின்னு. அப்போ சசிகுமார் சொன்னார், மதுரைனாலே பாசிட்டிவிட்டி, பார்த்தியா இந்த மாதிரி தான் எங்கள் ஊரும் மக்களும் இருப்பாங்க, உன்னை நீ பார்க்க தானே போகிறவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட தாங்க இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 64 சசிஸ் கேர்ள். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பஸ்ஸு நம்ம சசிகுமார் வீட்டில் வந்து இறங்குது. பயங்கர தடால் புடலாக வரவேற்கிறாங்க. அப்போ சசிகுமார் அவங்க அப்பா பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, என்னை மன்னிச்சிருப்பா, என்னால் உனக்கு எவ்வளோ கஷ்டம்னு, அதெல்லாம் விட்டு எல்லாரும் வந்துட்டீங்களா, வாங்க சந்தோஷமாக நம்ம திருவிழாவை கொண்டாடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ளே போகிறாங்க. அப்போ சசிகுமார் அப்பத்தா எங்கள் அப்பான்னு, அப்பத்தா உன் மேலே கோபமாக இருக்குடான்னு, ஏன் மேலையா என்னன்னு போய் கேட்குறாருங்க. அப்போ எனக்கு ஒரு ஃபோனாவது பண்ணியா, உன் நினைப்பே இல்லைன்னு சொல்லி அவங்க அப்பத்தா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ வந்து சசிகுமார் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பாரு அப்பத்தா, என் ஃபோனில் உன்னோட ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன், உன்னை நினைக்காம நான் எப்படி இருப்பேன், உன்னை தான் நினச்சிட்டு இருந்தேனே, நான் போகும்போது உங்ககிட்ட ஒரு காரியம் சொன்னேன் அது பண்ணையானே, அதை எப்படி விடுவேன், அங்கே பாரு பூஜா இங்கே வான்னு சொல்லி எப்படி இருக்கா அப்பதா அப்படின்றா, என் பேரனுக்கும் பேத்திக்கும் அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் உள்ள வந்து சசிகுமாரோட அப்பா வந்து எல்லாருக்கும் வீடை சுற்றி காட்டிட்டு நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் வச்சுருக்காருங்க. இதெல்லாம் நாங்கள் வேட்டையாடினது, இதெல்லாம் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா அவங்க அப்பா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டிட்டு இருந்தது. எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. அப்போ நம்ம சசிகுமார் என்ன சொல்கிறாருன்னா, டேய் இதெல்லாம் வந்து சந்திரமுகி செட்டு போடும்போது எங்கள் சித்தப்பா எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாரு, அவர் தான் அங்கே கான்ட்ராக்ட் அப்படின்னு. ஓ அப்படியானு, எல்லாருக்கும் பசிக்குதுலப்பா போய் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் போய் ரெடியாக போகிறாங்க. அப்போ வந்து இவங்க எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சசிகுமாரோட மாமா கேட்குறாரு, என்ன மாப்பிள்ள ஊருக்கு போனது எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்னு. இல்லை மாமா உங்களை எப்படி மறப்பானேன்னு, 4 எழுத்து படிச்சுட்டா இதான், நானும் தான் 4 எழுத்து படிச்சிருக்கேன்னு. அப்போ ஜான் எல்லாம் கேட்குறாங்க, என்னப்பா படித்தவங்கள்ட்ட எப்படியா நடந்துக்குன்னு சொல்லி ஜானும் கார்த்திக் கேட்கும்போது, அவர் என்ன படிச்சிருக்காருன்னு கேளுன்னு அவர் எல்லா சரக்கு பேர்லாம் அடுக்கி சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சசிகுமார் வீட்டில் எடுத்த புது துணிலாம் வந்து கொடுக்குறாங்க. அப்போ நம்ம கேர்ள்ஸ்லாம் வந்து பயங்கரமாக வந்து அந்த ஊர் பொண்ணுங்க மாதிரி மாறுறாங்க. ஸோ கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க அப்பா நிறையா பேசுகிறாரு. இந்த எபிசோட் ஃபுல்லாமே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வைப்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போக போக தான் நமக்கு என்னன்னு தெரியுங்க. ஸோ இதோட தாங்க இந்த எபிசோட் முடிச்சுது. கம்மிங் பேக் டு டெக்னிக்கல் டீம், விஜய்குமாரோட டைரக்ஷன் இந்த வாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருந்துச்சு இந்த 4 எபிசோடுமே. ஏன்னா உன்னமேல் தான் நமக்கு ஃபெஸ்டிவல் வைப்ஸ் ஆரம்பிக்க போகுது, என்னெல்லாம் பண்ண போகிறாங்க மதுரையில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 4 எபிசோடு ஒரு ட்ரெய்லர் மாதிரி ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாருங்க. நம்ம மணிக்கையலோட ஸ்டோரி வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் வந்து நல்லா அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி வந்து சூப்பராக எழுதியிருந்தாரு. நம்ம ஆதியோட டைலாக்ஸ், ஒரு கவுண்டர்ஸ்லாம் இந்த 4 எபிசோட்ஸில் நிறையா இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க. லியோவோட மியூசிக்
முக்கியமாக வந்து எபிசோட் 63ல ஜேர்னியில் ஒரு சாங் ஒன்று போட்டிருக்காரு. சூப்பராக ஃபீல் குட்டாக இருந்துச்சு. மியூசிக்மே வந்து அந்த ஃபெஸ்டிவ்க்கு ஏற்ற மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நம்ம கரிகாலனோட சினிமோட்டோகிராஃபி கலக்கியிருக்காருங்க. முக்கியமாக வந்து ஒரு பஸ்ஸில் ஒரு பூஜாக்கும் சசிகுமாருக்கும் ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு, ரொம்பவே சினிமாட்டிக்காக இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காருங்க. நம்ம ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பிரசாந்த் அண்ட் டீம் சூப்பராக கலக்கியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் வந்து பட்டையை கிளப்பியிருக்காங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸுமே பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. நம்ம முகேஷ்குமாரோட எடிட்டிங் சாலிட் கட்ஸுங்க. இந்த 4 எபிசோடுமே வந்து கலகலன்னு போச்சு. ஸோ நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் பிளாங்கோட ரேட்டிங் இந்த 4 எபிசோடுக்கும் 3 out of 5 மஸ்ட் வாட்சபிள் 4 எபிசோட்ஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஹாட்ஸ்டாரில் எல்லா எபிசோட்ஸுமே இருக்குது. இது வரைக்கும் 64 எபிசோட்ஸ் வந்துருச்சுங்க. நம்மளும் எல்லாத்துக்குமே ரிவ்யூ சொல்லியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். மறக்காமல் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே பஸ், நீங்கள் இந்த 4 எபிசோடும் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்னவென்று ஃபுல் பேங்க் சேனலில் சொல்லலாம். உங்கள் கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் ஃபுல் பேங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே டியூன் கைஸ் ஃபார் அ நெக்ஸ்ட் வீடியோ. லவ் யூ ஆல். பை பை. சீஸ்.